இன்னைக்கு நம்ம ஒரு கொடூரமான ஒரு மலையாள படத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னடா இந்த படம் போய் ஒரு கொடூரமான ஒரு படமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க. இந்த படம் வந்துட்டு இந்த படத்தோட ஸ்டோரியே ரொம்பயும் வித்தியாசமான ஒரு ஸ்டோரின்னே சொல்லலாம். அதாவது நம்ம ஹீரோயின் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஏரியால வந்து புதுசா ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்ண கொலை பண்ணி, அந்த பொண்ண வந்துட்டு கண்டம் துண்டமா வெட்டி, மிக்ஸியில போட்டு அரைச்சு, அந்த சடலத்த வந்துட்டு அந்த டாய்லெட் அந்த பாத்ரூம்குள்ள வந்துட்டு ஊத்திருவாங்க. அது அப்படியே அந்த பைப் வழியில போய் அந்த செப்டிக் டேங்க்குள்ள போயிரும். இவங்க ஏன் இந்த மாரிக்கு பண்றாங்கன்னா, போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கறக்காண்டி தான் அவங்க இந்த மாரிக்கு புத்திசாலித்தனமா பண்ணுவாங்க. அத நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பா. இப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்கள பிடிச்சாங்களா? இல்லையா? போலீஸ் கிட்ட அவங்க மாட்டுனாங்களா? இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா சொல்லப்படுது. இந்த படம் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா கொண்டு போணுமோ, அந்த அளவுக்கு விறுவிறுப்பா ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் அடிச்சு, அடிச்சு இந்த படம் வந்து போய்க்கிட்டே இருக்கும். நம்மளால கூட இந்த படத்தோட ஸ்டோரிய ஊகிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் தான் இந்த படம்.